இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். ஒரு விஷயங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நான் இப்போ போதிக்கிற வசனங்களை, ஆலோசனைகளையும் வசனங்களையும் உங்களுக்கு சந்தேகங்களையும் நீங்கள் ஊடையில் மறிச்சினாலும் கேட்டுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. கற்றுக் கொடுக்கறதும் போதிக்கிறதும் தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இயேசுவின் நாமத்தினால. ஒன்று நல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு போதிக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான், தெரியாதவைகள் பல இருக்கின்றன. ஆனால் தெரிந்த காரியங்களை வைத்து தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 2 உலகம் இருக்கிறது. ஒன்று இந்த பூமிக்குரிய உலகம், இன்னொன்று பரலோகம். இந்த பூமிக்குரிய உலகத்தை ஐம்புலன்கள் வழியாய் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். ஐம்புலன்களில் வழியாய் இந்த உலகத்தை பரிசோதிக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தின் அறிவு, இந்த ஐம்புலன்களை வைத்து பரலோகத்தின் கிரியைகளை ஒரு நாளும் அறிய முடியாது. ஆனால் பரலோகத்தின் கிரியைகள், அந்த வேறு உலகம், அந்த தேவனுடைய உலகம், அந்த உலகம் இந்த உலகத்தை அந்த அல்லேலூயா ஆளுகை செய்யும். நாம் 2 உலகத்திலையும் வாழக்கூடியவர்கள். நான் பிறந்தது இந்த உலகத்தில் பிறந்தேன், மாம்சத்துக்குரியவர்களாய் பிறந்தேன். இந்த பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டு அல்லேலூயா இந்த உலக மனுஷரை சார்ந்து உலக மனுஷனுடைய அல்லேலூயா சுபாவத்தின்படி நான் பிறந்தேன். ஆனால் நான் திரும்ப கொஞ்ச நாள் கழித்த உடனே தேவன் என்னை தெரிந்து கொண்டதினாலும், நான் என் தேவனை தெரிந்து கொண்டபடினாலும் சீசராகி மறுரூபமாயிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன், மறுபடி பிறந்திருக்கிறேன். ஜலத்தினால் பிறந்தேன், பிறகு ஆவியினால் பிறந்தேன். இந்த பரலோக வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழக்கூடியவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பரலோக வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நான் வாழ்வேன், ஆனால் பரலோகத்தின் வாழ்க்கையை மறைக்கப்படும். அந்த கிரியைகளை அதிகமாய் மறைக்கப்படும். ஆனால் நீங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் ஏதோ நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தை முடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம பரலோக ராஜ்யம் செல்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அந்த பரலோகம், புதிய எருசலேம் நம்மை நோக்கி இறங்கி வருகிறது. நமக்கு ராஜ்யம் என்றால் என்ன? ஆளுகை. இது நமக்குள் வந்திருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன என்றால், இது இந்த உலகம் பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு உலகம் இருக்கிறது, அது பரலோகம். அந்த பரலோகம் எனக்குள் வருகிறது. நான் பரலோக ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. பரலோகம் எனக்கு கட்டி எழுப்பப்படுகிறது உள்ள. நான் இந்த பூமியிலே வாழ்கிற நிர்பந்தம் உள்ள ஒரு மனுஷன். நான் பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழக்கூடாதபடி தடை பண்ணுகிற சக்திகளை அல்லையா பரலோகத்தில் இருந்து அல்லையா பலன் பெற்று இந்த பூலோக பிசாசின் ஆதிக்கங்களை ஜெயித்து நான் தேவனோடு வாழ வேண்டும். அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒன்லி ஆசீர்வாதம், இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் தன்மைக்கு மட்டும்தான் கிறிஸ்துவ ஜீவியம் இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது இந்த உலகத்தில் இருந்து பரலோக வாழ்க்கையை தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அல்லேலூயா நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்க முடியும்னா, வசனத்தின் அடிப்படையில் ஆவியானவர் துணையோடு வசனத்தின் மூலமாய் விசுவாசத்தினால தான் அல்லேலூயா மனக்கண்கள் வழியாய் ஆவிக்குரிய கிரியைகளை, தேவனுடைய கிரியைகளை வசனத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் தன்மை, எனக்கு வேத வசனம் வேண்டாம், வேத வசனத்தின் வாழ்க்கை வேண்டாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் வேத வசனத்துக்குள்ள வராம ஆவியானவருடைய கிரியையை உங்களால் அறிய முடியாது. நான் கடந்த ஒரு ஊழியத்தில் இருந்தேன், நாங்கள் பல வருஷங்கள் இருந்தேன். அங்கே அநேகர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதுவும் குறிப்பிட்ட இதில் பெண்கள் அதிகமாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒருவருக்காவது இயேசு யார், இயேசு என்ன செய்கிறார், அவர் இயேசுவின் கிரியை, பிறப்பு எல்லாம் விடுங்க. மரியாள்கிட்ட பிறந்தார், எருசலேமில் பிறந்தார், நாசரத்தில், இதெல்லாம் விடுங்க. இயேசு யார்,
எங்க எதுக்காக பிறந்தார், அவர் எப்படி மரித்தார், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வேத வசனம் தெரியாதா? ஆனால் அந்த சபையை நடத்த அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிற தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தான் அவங்க சபையை நடத்தப்பட்டது. அவர்கள் வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியம் போல் தெரிந்தாலும் வசனமற்ற, வசனத்தின் அடிப்படையிலே அல்லேலூயா இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாகாத ஒரு மாறான ஒரு வாழ்க்கை. அந்த அது 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 நான் எப்படி சொல்லன்னு தெரியல. நானும் அதுவும் ஒரு அந்தி கிறிஸ்துவின் கிரியை என்பதை நினைப்பேன். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் உள்ள சாயல் வேற, கிறிஸ்துவ மதத்தின் சாயல் வேற. அவர்கள் மதத்தின் சாயலில் இருந்தார்கள், இயேசுவை பற்றி அறியாமல் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் நீங்க அப்படி இருக்கலாகாது. நீங்க வசனத்தின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையை அமைத்து, அப்பதான் வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுவார். கடந்த நாட்களில் உபத்திரவத்தின் பாதையில் அதிகமாய் சென்றேன். அந்த உபத்திரவத்தின் பாதையில் வருவதற்கு முன்பாகவே நீ அல்லேலூயா சோதிக்கப்படுவாய் என்று தேவ சத்தம் கேட்கப்பட்டது. அது எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் வேத வசனத்தை தந்தார். வேத வசனத்தின் அடிப்படையில் அல்லேலூயா என் ஆத்துமாவை நான் பலப்படுத்தி கொண்டேன். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு அப்புறம் உள்ள காரியங்களை தேவன் போதித்து அதை ஒரு 25 தடவையாவது நான் வாசிச்சிருப்பேன். இதுதான் பரலோகத்தில் வருந்து வரக்கூடிய இந்த பூமிக்குரியதை ஜெயிக்கக்கூடிய தேவன் தருகிற பலன். அழகா சொன்னார். நீங்கள் உலகம் எங்கன்னு சொல்லுங்க, அங்கே நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அங்கே பிசாசின் போராட்டம் இருக்கும், அங்கே சாவுக்கு இதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு அதிகாரம் பரத்திலிருந்து தரப்படுகிறது. எந்த ஈவும் எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு இந்த பூமியில் தருவேன். இந்த பூமியில் பரலோகத்தின் திறவு, நீங்கள் என்னத்தை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். என்னத்தை கட்டு அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, இந்த தண்ணீரில் படாத தாமரை போல் இந்த பூமி உலகம் நம்மை தொடாதபடி நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ பிறந்தவன். இந்த 2 உலகங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், நல்ல கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். தெரிந்திருக்க மட்டுமல்ல, பிரிவினைகள் புரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் தன்மை என்ன, பரலோகத்தின் தன்மை என்ன, நான் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறேன், இந்த பூமியிலே நான் பரலோக வாழ்க்கையை வாழ வேண்டும், ராஜ்யம் எனக்குள் வந்திருக்கிறது அப்படின்லாங்கிற எண்ணங்கள், அந்த அல்லேலூயா யோசனைகள் உங்களுக்கு தேவை. அநேக கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா இந்த பூமியில் வாழ்வதற்கு தான் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஒரு மாயஜாலக்காரரை போலும், ஒரு ஆசீர்வதிக்கிற ஏடிஎம் மிஷின் போலும் அல்லேலூயா அநேகர் இயேசுவை அப்படி தான் பயன்படுத்துகிறார்கள். இது மதத்தின் அடிப்படையில் வருகிற கிறிஸ்தவம். பரலோகத்தில் வருகிற ஞானம் சுத்தமுள்ளதுன்னு வேதம் சொல்லுது. பரத்தில் இருந்து வருகிற ஞானமாக ரொம்ப சுத்தம் உள்ளது. அது இங்கே இந்த பூமிக்குரியவைகளை அல்லேலூயா நாடி தேடாத, அதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நான் இந்த உலகத்தில் பரலோகத்து ஜீவியாய் பிறந்து பரலோகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு, பரலோகத்தின் ஆலோசனைகளுக்கு, இந்த பொல்லாத உலகத்தில் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நான் வாழவில்லை. எனக்குள்ளே இருக்கிற இயேசு எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறாரோ, எனக்குள்ளே இயேசு அல்லேலூயா என்னை மறுரூபப்படுத்தி இருக்கிறாரோ, எவ்வளவு தூரம் இயேசு என் சுவாபத்தை மாற்றி இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு பிசாசின் தாக்குதல் இல்லாமல், பிசாசின் உபத்திரவங்கள் இல்லாமல் இந்த பூமியிலே வாழ முடியும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த 2 உலகத்துக்குரிய உலகத்தை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, இது காண்கிற உலகம், பரலோக ராஜ்யம் என்பது காணாத உலகம். நீங்கள் இதை இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம்.
எதையும் நீங்கள் இந்த கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய தன்மை, அந்த பரலோக ராஜ்யத்தின் கிரியைகள், அந்த பரலோகத்தின் தேவ ஆவியானவர் உனக்குள் இருந்து குமாரனின் ஆவி உன் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் துணையோடு கூட தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி இந்த பூமியிலே தேவனுக்காய் வாழச் செய்கிறார். அப்போ அந்த அந்த காரியங்களை அல்லது அநேகர் அந்த பார்க்கணும். அதான் பவுல் என்னது நம்ம எபேசியர் 2:19 அல்லேலூயா, பிரகாசமான மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் உங்களை அறியும்படியா. அந்த மனக்கண் இப்போ நான் ஊழியம் நடத்துகிறேன், அநேக ஆத்துமாக்கள் வருகிறார்கள் போகிறார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை கண்டுபிடிக்க வேண்டுமே ஆனால், ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் உள்ள அல்லேலூயா கிரியைகளை கண்டுபிடிக்க வேண்டுமே ஆனால், எனக்கு அந்த ஆத்மக்கண் மனக்கண் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். மனக்கண் திறந்ததுனால தான் குடும்பங்களிலும் அநேக காரியங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு கிருபை செய்தார் கர்த்தர். ஆனால் நீங்கள் மாமிச உலகத்தில் இருந்து ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துவது முட்டாள்தனம். வசனம் அல்லாத எந்த காரியத்தையும் நான் இடைபடுவதில்லை. அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். ஒருவேளை எனக்கு அந்த வசனத்தை தெரியாமல் இருந்ததுன்னா நான் அதில் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஆனால் எந்த வசனம் தெரிந்த வசனத்துக்கு மீறுகிறது இல்லை. அப்போ இந்த பூமியில் அல்லேலூயா எல்லா காரியங்களையும் பரலோகத்தின் தேவன் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். பரலோக கிரியைகள் இந்த பூமிக்குரிய கிரியைகளை ஆண்டு ஆளுகை செய்து அடிமைப்படுத்தி அதிகாரம் செலுத்துகிறது. அந்த அந்த பரலோக கிரியைகள் இந்த பூமிக்குரிய கிரியைகளை ஆண்டு ஆளுகை செய்து அதிகாரம் செலுத்துகிறது. அதை மனிதனாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் பொழுதுதான் உங்களுடைய ஆளுகையின் தன்மையே தெரியும். ரொம்ப முக்கியமான சத்தியம், மறைபொருளான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான் வேதம் சொல்லுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு வசனத்தின் நடப்பு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலன்னு நான் சொல்லுது ஒன்றுமே புரியாது. எல்லாம் அசால்ட்டாக இருக்க சொல்லும். ஆமாம், இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, என்னத்தை போட்டு கேட்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்கள் ஆவிக்குரிய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய காரியங்கள், சக்திகள். அதனால் இது முக்கியமான மறைபொருளான ஒரு கருத்து. நமக்குள் 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். 3 மனிதர்களும் 3 கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆத்ம மனுஷன், இன்னொன்று ஆவி மனுஷன், இன்னொன்று சரீர மனிதன். இந்த எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதாகவும் இருக்கிறது. இருதயமே பரிசுத்தத்துக்கு ஆயத்தமானவைகள். உன் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் உன் சரீரம் பூரா பரிசுத்தமாக இருக்கும். உன் இருதயம் வெளிச்சமாக இருந்ததுன்னா உன் சரீரம் முழுக்கும் வெளிச்சமாக இருக்கும். உன் ஆத்துமா வெளிச்சமாக இருக்கும். உன் இருதயம் இருளாக இருந்தால் அந்த பொக்கிஷ அல்லேலூயா தீமையானவைகளை எடுத்து கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுது. அவன் நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறான். அப்போ இந்த இருதய மனிதன், ஆவி மனிதன், இவன் நிர்ணயிக்கிறதா நீங்கள் அல்லேலூயா பூமிக்குரிய பிசாசின் வாழ்க்கையா அல்லது பரலோகத்துக்குரிய தேவனுடைய வாழ்க்கையா? அநேகர் ஜெபிக்கிறதை பார்க்கிறேன், அநேகர் கிறிஸ்துவ வேஷம் போடுகிறதை பார்க்கிறேன், அநேகர் பக்தியின் வேஷம் தரித்து கிறிஸ்துவை மறுதலிக்கிறவரை பார்க்கிறேன். ஏன் எப்படி பார்க்கிறேன்னா, அவங்க இருதயமோ அல்லேலூயா தூரம் இருக்கிறது, வாயோ என்னை மகிமைப்படுத்துகிறதுன்னு இயேசு சொன்னார். இவங்க பேச்சு, இந்த உலகம், இந்த பேச்சு, செயல்கள், நடக்கைகள், ஐம்புலனின் கிரியைகள் எல்லாம் உலகத்துக்கு அடுத்தவைகளாய் காணப்படுகிறது. எல்லாரும் என்ன நினைக்காங்க, ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, பெரிய பக்திமான்னு நினைக்கிறாங்க. ஜெபம் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை. ஜெபம் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு அப்புறம் ஐம்புலனின் அடக்குதலின் கிரியைகளின் தன்மைகள்.
ஜபம் மட்டும் கிடையாது, உபாசம் 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 இருந்தால் மட்டும் போகாது. அதுக்கப்புறம் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதனால நான் சொல்ல வர்றதுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஆவி மனுஷன், நான் ஒரு ஆவி மனுஷன். இந்த ஆவியை கிறிஸ்துவின் ஆவி ஆளுகை செய்ய வேண்டும். இந்த இருதயத்தில் ஆவி இருந்தாதான் அது கனி கொடுக்கும் தன்மைக்கு வரும். இருதயத்தில் ஆவி இருந்தாதான் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். இருதயத்தில் ஆவி இருந்தாதான் அல்லேலூயா பொல்லாங்குக்கு விலக சொல்லும். இருதயத்தில் ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் உனக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அல்லேலூயா தேவ உணர்த்துதலை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த இருதயம்னு சொன்ன இது இந்த உலகத்தை காண்கிறதா பரலோகத்தை காண்கிறதா? இதுதான். அதுதான் உன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆளப்போகிறது. வெளிப்புறமான பக்தி ஒண்ணுக்கு உதாவது. சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்கு? அடுத்தால சாட்சி எப்படி இருக்கு? உன் வாயின் வார்த்தைகள் உன்னை நிர்ணயிக்கும்னு வேதம் சொல்லுது. உன் வாயின் வார்த்தைகள் நீ எப்படி பக்திமானோ அல்லேலூயா அவபக்திமானாங்கிறத உன் வாயின் வார்த்தைகள் நிர்ணயிக்கும். அதனால நான் சொல்ல வரதை கேட்டுக்கிடுங்க. ஆவியானவர் மூலமாய் விசுவாசத்தின் அடிப்படையில் வசனத்தின் மூலமாய் உன் இருதயத்தில் அல்லேலூயா சத்தியம் சரியானபடி நிறைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்தின் வாழ்க்கையை பூமியில் வாழ முடியும். அப்படி பரலோக வாழ்க்கை நான் பூமியில் வாழ, பூமிக்குரிய வாழ்க்கையாக இயேசுவை தேடுனா உங்களை அறியேன். ஆண்டவர் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணினேன். நான் பிசாசுகளை உங்களை அறியேன். ஏன் அந்த பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ்ந்தாகணும். ஒரு ராஜ்யம் உங்களுக்குள் வருவதாகன்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், ராஜ்யம் எனக்குள், பரலோகத்தின் அல்லேலூயா ஆளுகை, ஆவியானவருடைய கண்டிப்பு போதிப்பு எனக்குள் வருவதாக. இதோ கிறிஸ்து அங்கே அண்ணா நிற்காரு, அண்ணா நிற்காரு, அண்ணா பக்கத்தில் நிற்காரு. நான் இப்படி இதெல்லாம் செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. உன் பக்கத்தில் நிற்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. இவங்க கண்ணுக்கும் தெரியாது, அவர் கண்ணுக்கும் தெரியாது. ஆண்டவர் அழகா சொன்னார், இதோ அங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறாருன்னா நம்பாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? அதான் பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ்வதற்கு அல்லேலூயா ஆவிக்குரிய பலன். பூமிக்கு கிறிஸ்துவனாக இருந்து பூமிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா ஆவிக்குரிய பலன் இல்லாது, அது மாம்ச பலன் அல்லது பிசாசின் பலன். நிறைய காரியம் சொல்லிட்டேன். ரெண்டு அல்லேலூயா காண்கிற இயற்கை உலகத்துக்கும் காணாத ஆவிக்குரிய உலகத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய சொல்லிட்டேன். வேதத்தை வாசிப்போம், வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் இல்லை, 1 கொரிந்தியரின் புத்தகம் 13வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 11-12. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், யோசித்தேன். ஆமேன். ஒழித்து விட்டேன். நின்னுங்க ஒரு நிமிஷம். ஐயா, நான் முதல்ல வர்றேன் கிறிஸ்துக்குள்ள, ஆனால் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு தெரியாது. இப்போ அல்லேலூயா மாம்ச வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. நான் அநேக வசனங்களை கேட்கிறேன், அநேக உபதேசங்களை கேட்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய லைனில் வந்தாகணும். நான் குழந்தையா இருந்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல நடந்தேன். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். அந்த தன்மையை ஒருத்தருக்கும் புரியலை. கிறிஸ்தவ உலகத்தில் போய் நான் இப்போ சொல்லுற வசனங்களையும் நான் சொல்லுகிற ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளட்டும் பார்ப்போம். அங்கே ஆசீர்வதிக்கிறான்னு எத்தனை பேர் வீடியோ போடுதாங்க. ஆனால் பார்க்குறது எத்தனையோ 500-1000 பேர் பார்க்குறாங்க. நான் இந்த மறைபொருளான கருத்துக்களை பேசும் பொழுது 50 பேர் கூட பார்க்க மாட்டேங்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க 50 பேர் வரையும். இல்லைன்னா 20-30 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம அழுவதான்னு நினைக்கிறேன்.
அப்ப என்ன அர்த்தம்? பரலோகத்தின் பார்வையை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாதனால தான் அங்க பாதிக்கப்படுகிறது. அடுத்த வசனம் என்ன எழுதிருக்கு? ஆமென். கண்ணாடியிலே பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்போ அன்னைக்காரு சொல்லாங்க, அவங்க நிழலாட்டமா பார்க்கிறோம். இது பல கோணத்தில் வியாக்கியானம் பண்ண முடியும். நான் வியாக்கியானம் பண்ணக்கூடிய காரியங்கள், நீ ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தால் ஆவிக்குரிய காரியங்களை அல்லலியா மாம்சக்கண்ணில் மாம்சத்தை பார்க்கிறது போல பார்க்க முடியுங்கிறது தான் நான் பேச வருகிறேன். உன் வளர்ச்சி, உன் ஜெபத்துக்கு அடுத்த நிமிஷம் பதில். அல்லலியா ஆண்டவர் உன் மத்திய கூட அசைவாடுவதை நீ உணர முடியும். வேத வசனம் உன்னை தேற்றுவதை நீ உணர முடியும். ஜெபிக்க வேண்டும் என்கிறதை உந்துதல் சக்திகளை நீங்கள் உணர முடியும். தைரியத்தை தருகிறதை நீங்கள் உணர முடியும். விசுவாசத்தை அனுப்பி விசுவாசத்தின் கிரியைகளை ஆண்டவர் செய்கிறதை நீங்கள் உணர முடியும் வளர்ச்சி அடைந்தால். இல்லைன்னா நீங்கள் ஆலயத்துக்கு போவீங்க, பிரசங்கம் பண்ணுவீங்க, பிரசங்கத்தை கேட்பீங்க, வக்கீன் பேசம் தரிப்பீங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் சுய நினைவோடு நடக்க ஆரம்பிப்பீங்க. அது ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல. இது இந்த பிசாசு பண்ணுகிற அந்தி கிறிஸ்துவின் அந்தரங்க கிரியைகள். எல்லா காரியங்களையும் வளர்த்தோம், ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் வளர மாட்டேங்கிறோம். ஸ்கூலில் படிக்கிறான், 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், 2ஆம் கிளாஸ் படிக்கிறான், 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவன் காலேஜுக்கு போகிறான், அப்படியே வளர்ச்சி எங்கேயுமே ஓடுது. ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தான், அல்லையா முதல்ல தூக்குறதுக்கு வேலைக்கு சேர்ந்தான், அதே கொஞ்ச நாள் ஆகி அவன் மேனேஜர் வரையும் போயிருந்தான். ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறான், ஒரு பியூனாக வேலைக்கு போகிறான், அங்கே படித்து சில பரீட்சைகளை எழுதி அவன் பெரிய வேலைக்கு போயிருந்தான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவன் மட்டும் ஆவிக்குரிய தன்மையில் வந்தவங்க வளராமல் அந்த இடத்துல நின்றுட்டு அல்லையா தேவனுடைய அரியன் முகமுகமாய் தரிசிப்பதில்லை. மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்தான். ஆனால் பழைய ஏற்பாடு சொல்கிறோம், புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்காரு இவர் பவுல். என்ன எழுதியிருக்காரு? அடுத்தால என்ன எழுதியிருக்கு? நாம் முகமுகமாய் பார்க்கும்போது அறியப்படுகிற விதமாய் சரியானபடி அறிந்து கொள்ளுவேன். நீ எந்த கண்ணில் பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய கண் உள்ளான மனுஷன் இருக்கிறான். அவன் ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்த மனுஷன். அவன் ஆத்ம கண்களை மனக்கண்களை திறந்து தேவனுடைய கிரியைகளை அறிய வைப்பார் கர்த்தர். ஹலோ, செல்லு கேட்குங்களா? ரைட், நான் சொல்லு புரியுதா? என்ன ஒரு சத்தம் நல்ல ரைட். ஒரு நேரம் ஒரு அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 23வது வசனம். எண்ணத்தினாலில் கேட்டும் செய்யாதவனானால் ஆமென் ஆமென் அல்லேலூயா. வேற என்ன சொல்லுது? நீ வசனத்தின் படி செய்யலைன்னா மாம்சத்தின் கிரியைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாய். சிலர் உணர்த்து கூடப்படுதாங்க, நான் வசனத்தின்படி செய்யலை, இது மாமிசம்னு ஆனால் மாமிசன் பிடியிலிருந்து வெளியே வர முடியல. பரலோக வாழ்க்கை பூமியில் வாழ முடியல. ஏதோ அந்த அதிகாரம் செலுத்துவது, அடிமைப்படுத்துவது, அல்லையா தன்னுடைய பக்தி வேஷத்தை பெருசாக காமிப்பது, இதெல்லாம் தேவ துரோகம். ஊழியர்கள் சில ஊழியர்கள் நடக்கிற நடைகள், முதுகில் பெரிய மட்டையை கட்டிக்கிட்டு, கழுத்தில் மட்டையை கட்டு இப்படி தோரணையான, இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். ஊழியக்காரன் என்ன? வேலைக்காரன். கடைசியில் இருக்க கடவுள்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் அதுக்காண்டி வேலைக்காரனா அவனை மேலே முதுகில் ஏறி மிதிக்கிறதுக்கல்ல, அவன்கிட்ட அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மறக்க வேண்டாம். அவன் நியாயாதிபதியாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நியாயம் இருக்கிறவன் வாயின் வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். ரைட், இன்னொரு வசனத்தை வாசி முடிக்கும். ரோமரின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம். செல்லு யாராவது வாசிங்களேன். செல்லுல யாராவது வாசிங்க. ரோமரின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம்.
எப்படின்னா காணப்படாதவைகளாகிய காணப்படாதவைகளாகிய பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகளாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே ஆமேன் தெளிவாய் காணப்படும். ஆமேன். இது இந்த தேவ வல்லமை, தேவனுடைய மகத்துவங்கள், இது எல்லாமே அல்லேலூயா உண்டானது முதல் இருக்கு. மகத்துவங்களை பார்க்கணுமா சூரியனை பார்க்கலாம், அல்லேலூயா சந்திரனை பார்க்கலாம். தேவனுடைய சங்கீதக்காரன் எழுதும்போது எழுதுறாரு, தேவனுடைய மகத்துவம் வானங்களில் விளங்குகிறது. நித்திய வல்லமை உண்டாக்கப்பட்டது, எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஆனால் அது வேதம் சொல்லுது, இவைகள் எல்லாம் உலகம் உண்டாகப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த மகத்துவம், அந்த மகிமை, அந்த வல்லமை நாம் பார்க்க முடியவில்லை. நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி வந்தால் தான் தேவனுடைய வல்லமையை மனுஷன் பார்க்க முடியும். தேவனுடைய மகிமையை கண்டு நீங்கள் மகிமை அடைந்து மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்துக்கு இயேசுவை போல மாறுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாக வேண்டும். பூமி நமக்குரியவைகள் அல்ல, நான் வேற உலகத்துக்குரியவன். நானால இந்த உலகம் உங்களை பகைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். நான் இவ்வுலகத்துக்கு அறியா இல்லாத போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் உங்களை பகைக்கும். யார் சிநேகிக்காங்களோ அவர்கள் பூமிக்குரியவர்கள். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இதெல்லாம் இப்படி தேவன் மட்டும் போதுங்கிற அளவுக்கு யார் வராங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம். அடுத்தது அல்லேலூயா பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படும், அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். என்ன சொல்லுது? ஒவ்வொரு வருகிற புடங்களிலே நீ விசுவாசத்தின் கிரியைகளினாலே இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கும் போது என்ன உண்டாகும்? மகிமையும் கிறிஸ்து உனக்குள்ள வெளிப்படுவார். இந்த பூமியிலே உனக்குள்ள வெளிப்படுவார். நீ மனுஷன் பார்க்கிற விதமாய் வெளிப்பட மாட்டார். ஆவிக்குரிய கண்களுக்கு தெரிகிற போல ஆவியானவர் உன் மூலமா வெளிப்படுவார். வேதம் தெளிவா சொல்லுது, அந்த வெளிப்படும் போது கனமும் மகிமையும் உனக்கு காணப்படும். இந்த பூமியிலே கிறிஸ்துவின் கிரியைகள் அல்லது கிறிஸ்துவின் மகிமை அல்லது கிறிஸ்துவின் வல்லமை, அவர் பிரசன்னம் உங்க மூலமாய் வெளிப்பட வேண்டும். நீங்க ஒரு ஆள் பேசுறமா, அந்த பேசும்போது உன் வார்த்தையை கேட்குவதற்கு அல்லையா ஜனங்கள் கூடியிருக்கணும் வேதம் சொல்லுது. அந்த அல்லையா ஜனங்கள் விரும்பணும். நீ யாராவது குற்றவாளியாக இருக்கிறதோ, அதிகாரம் செலுத்துவதோ, அடிமட்டமாய் பேசுவதோ, இதெல்லாம் கிறிஸ்துக்குரியவைகள் அல்ல. அவர் அல்லையா மகிமை வெளியிடணுமாகாது. வல்லமை மகத்துவங்களை அறிவது, தேவ பிரசன்னத்தை உணர்வது, ஒரு மனுஷன் கிருபை பொருந்தினவராய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீ ஆவிக்குரியவனாய் இந்த கிரியைகளை செய்யும்போது ஆண்டவர் மூலமாய் அல்லலியா காணப்படுவார். வல்லமையின் மூலமாய், மகிமையின் மூலமாய், அல்லலியா மகிமையின் கனமும் மூலமாய் காணப்படும். இப்போ என்ன காணப்படுது? சபை சாயல். வாசிப்போம், 1 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். ஏழாவது வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் ஆமென் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான
என்ன எழுதுறார் பாருங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பரலோக வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லையா, நீ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எல்லா வேதனையும் அடைந்து உன் சுயம் உடைக்கப்பட்டு மாமிசம் நெருக்கப்பட்டு இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி தேவ ஞானத்தை நீ வெளிப்படுத்துகிறவனாய், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவனாய் மாற வேண்டும். ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு சுய ஞானம் அல்ல, மதிகடன் தேவ ஞானத்தை பெறக்கூடிய பரலோக ஜீவியம் பூமியில செய்தாக வேண்டும். ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ரகசியங்களை அல்லையா வெளிப்படுத்த வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுது, பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்தீங்கன்னா இந்த பூமியை ஜெயிக்கக்கூடிய ஆலோசனைகள் ரகசியமாக உனக்கு வெளிப்படும். இந்த முதல்ல இருந்த அந்த காரியங்கள்லாம் அந்த எல்லாம் இன்னும் வருகிற கிறிஸ்துவ ஜீவியத்தில் நடத்தவே முடியாது. பதர்லாம் காத்தா போயிடும். அல்லையா, இந்த கடைசி நாட்களில் புறஜாதி அநேக பார்வோன்களை தேவன் ஊழியக்காரனாய் எழுப்புவார். பார்வோனின் இருதயத்தை ஏன் கடினப்படுத்தினார்னா இஸ்ரவேல் ஜனங்களை சரிப்படுத்துவதற்காக. அப்பப்போ எனக்கு வேண்டாம் அந்த எகிப்தே வேண்டாம், நான் இன்னைக்கு ராத்திரியே போயிருந்தேன்ட்டு அல்லையா வேகப்படுத்த காரணம் அவங்க கொடுத்த உபத்திரவங்கள். அதான் வேதம் சொல்லுது, அவர் மகிமைப்படும்படியாக பார்வோனை நிலைநிறுத்தினார்னு எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் வருகிற காலங்கள் நீங்கள் பரலோகராட்சி இந்த பூமியில் வாழன்னா உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து சென்று அல்லையா தேவனை நோக்கி கூப்பிட வைப்பார். பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். நானும் வேகமாக தான் போகிறேன். 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம், வேதம் சொல்லுது அவருக்குள், அவருக்காக அவரே இந்த பூமியை சிருஷ்டித்தார். அவருக்கென்று சிருஷ்டி, அது எபிரேயர்ல எழுதியிருக்கு நினைக்கிறேன் 1வது அதிகாரத்தில். எல்லாமே அவருக்கென்று, அவரால், அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவுமாகிய காணப்படுகிறவைகளும் படாதவைகளும் சகல வஸ்துக்களும் ஆமென் கருத்துவங்களானாலும் துறைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் அவரை கொண்டு நல்ல கண்க பரலோகத்தில் உள்ள அதிகாரம் அல்லையா மகத்துவம் அல்லையா சகலமும், இந்த பூமியில் உள்ள அதிகாரம் மகத்துவம் எல்லாமே யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்கென்று, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் யாருன்னு கேட்பீங்க? மனுஷனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு சேர்ப்பதற்கு மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே தீட்டிய திட்டங்கள் இவைகளெல்லாம். எல்லாம் சிலுவை மரணம், மரியாள் எல்லாமே ஒருவன் கிறிஸ்துக்குள் வருவதற்கு முன்பாக, ஏன் உலகம் படைப்பதற்கு முன்பாகவே தீட்டப்பட்ட ஒரு திட்டம். அவராலே எல்லாமே, உலகத்தின் பிசாசின் அதிகாரம் எல்லாமே அவரால் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வந்தால் தான் உங்கள் சுயத்துக்குள்ளே இயேசு வராமல் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு உங்கள் சுயத்தில் நான் செய்வேன்னா அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா காரியத்தையும் செய்யலாம், உங்கள் சுயத்தில் போய் அவர் தலையிட முடியாது. ஒரு சில இடங்களில் அது கிருபைன்னு நினைக்கிறேன். சாராளை பார்வன் கடத்தி கொண்டு போகும்போது சாராளை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் இதே இது நீங்கள் ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு அவர் தேவன் கண்டுகிடவே இல்லை. அப்போ இந்த ரெண்டு காரியங்களில் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனால எல்லாமே அவரால் படைக்கப்பட்டது. ஆனால் அதிகாரம் பெறுவதற்கு நீ பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை பூமியில் வாழ வேண்டும். சும்மா பரமண்டலத்தின் ஜெபம் சொல்லுங்க, பரமண்டலத்தில் இருக்கிறங்க பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம்.
ஆனால் பரலோக ராஜ்யம் பூமியில் வந்திருக்காங்கன்னா எங்கே வரும்? எனக்குள்ள தான் வரும். பரலோக ராஜ்யம் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லாமல் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் வருவதாகன்னு ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணிட்டோம். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையோ தெளிவோ ஆவியானவருடைய ஆலோசனையோ நாம் பெறுவதற்கு முயற்சி பண்ணுவதில்லை. நான் இப்போ இந்த சத்தியெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். இதில் நான் போட்ட பிறகு திருப்பி போட்டு கேளுங்க. நான் போட்ட சத்தியத்தை நானே 2 தடவை கேட்பேன். இன்னொரு வசனத்தை வச்சுக்கோ. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 நான் முடிச்சிட்டேன். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை ஆமென் உண்டாக்குகிறது. ஒரு நிமிஷம் அடுத்த வசனத்தை வாசிக்கணும். வேதம் தெளிவாக சொல்கிறது, இது உபத்திரவம். இந்த பூமியில் நீ பிசாசோடு வாழணும் அல்லது பரலோகத்தில் போய் வாழணும். அதுவும் இல்லாமல் பரலோக வாழ்க்கையை பிசாசு ஆண்டுகிட்டு இருக்க இந்த பூமியில் நீங்கள் வாழணும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, இது உபத்திரவம். யான் உபத்திரப்படுத்துகிறார்? உன் சுயத்தை உடைக்க முடியாது, உன் சுவாபத்தை மாற்ற முடியாது. பரலோக வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாய் உன்னை தகுதிப்படுத்துகிறார். இந்த பூமியில் இயேசுவை போல மாற்றுகிறார். அதுக்காக தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் உலகத்தில் மண்டடி காய்ச்சல் குணமாக மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல. பரலோகத்துக்கு சென்று இயேசுவை போல் இந்த பூமியில் மாறி பரலோக ராஜ்யத்தில் சென்று 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவதற்காக உபத்திரவங்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது. அதில் அது லேசான உபத்திரம். கொஞ்ச நாளில் ஏன் லேசான உபத்திரம்னா, உங்களுக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆளுகை இருக்கிறது, உங்களுக்குள்ள தேவன் தங்கும் ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் இது லேசான உபத்திரம். இதே உபத்திரம் அல்லது பரலோக ராஜ்யம் இல்லாத மனுஷர்களுக்கு அதிகமாய் காணப்படும். அடுத்தால நெல் இருக்கு கடைசி வசனம். ஏன பண்ணேனில் ஆமென். நல்ல கவனிங்க, காணப்படுகிற எல்லாமே அனுத்தியமா அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் காணப்படாதவைகள் தான் 1000 வருட அரசாட்சி. அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஐயா, இந்த பூமியில் கிறிஸ்துவ ஜீவன் செய்கிறது ரொம்ப சங்கடம்னு நினைக்கிறாங்க. சங்கடம் எதுவரைன்னா இயேசுவை போல் மாறும் வரை. இந்த ரெட்ட வாழ்க்கை, நடிப்பு வாழ்க்கை எல்லாமே பயங்கர உபத்திரவத்தை கொண்டு வரும். அழகா சொன்னான் மோசே, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் வந்து நில்லு, பாகால் தெய்வமானால் எலியா சொன்னான், பாகால் தெய்வமானால் பாகால்கிட்ட போயிரு. ஏன்னா பாகால்கிற வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையில் வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது. இணைச்சிங்கன்னா காயப்படுவீர்கள். கடைசியில் ஒரு வசனத்தை வந்து வாசி முடிப்போம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். செல்லை யாராவது வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்திலிருந்து. வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு வேதம் சொல்லுது, ஆவியின் முதற் பலனை நான் பெற்றிருக்கிறேன். இப்போ இந்த கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற இந்த 300 கோடி ஜனங்களும் எல்லாமே தலைப்பிள்ளைகள். ஏன்னா முதற் பலன் இயேசு கிறிஸ்துக்கு. இப்போ எங்கள் தம்பி ரசிக்கப்பட்டான், அண்ணன் ரசிக்கப்பட்டான், அவன் முதற் பலன். நான் என் தம்பி ரசிக்கப்பட்டான், அவன். நாம் சரீரத்தின்படி இந்த உலகத்தின்படி தான் நாங்கள் அண்ணன் தம்பிகள். ஆனால் தேவனுடைய கணக்கின்படி அல்லையா தாயோ மகளோ தகப்பனோ பிள்ளையோ முதற் கனி. வேதம் சொல்லுது, இந்த இந்த ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீரமீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம். என்ன, நான் முதற் பலன் தான் பிறந்துட்டேன். என்னுடைய தகப்பன் வேதம் தெளிவாக சொல்லுது, புத்திர சுவிகாரத்தின் ஆவி உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது.
நான் என் தேவனை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எனக்கு புத்திர சுகாரம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. புத்திர சுகாரம்னா அதிகாரம், ஒரு தகப்பனுக்குரிய அல்லையா எல்லா சொத்துக்களின் உரிமை. இன்னைக்கு சொத்துனா இந்த நிலம் பலன்லாம் நினைச்சிடாதீங்க. வரம் வல்லமை இந்த உரிமை நான் பெறலை. பெறுவரை நான் பாரம் சுமக்கிறேன். ஏன்னா அதை பெறக்கூடாதபடி தடை பண்ணுகிற பூமிக்குரிய பிசாசின் ஆதிக்கங்கள் இருக்கிறது. பூமிக்குரிய உலகத்தில் ஐம்புலன்களும் என்னை கீழே இழுக்கிறது. அது பாரம் சுமந்து தவிக்கிறேன். அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆமேன். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நல்ல யாரும் தெளிவா சொல்லுது. நீ ஐங்குழங்களை போய் பார்த்து நம்பி எதுக்கு? அதுல புரோஜனம் என்ன? எல்லாம் பார்க்குறோம். எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலம்னு அழகா எழுதுனா ராஜா சாலமன். எல்லாம் மனசுக்கு சஞ்சலம். என் முன்னால் நான் ஒன்றுமே எனக்கு அழலியா தள்ளலை. எல்லாத்தையும் என் முன்னால் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் பார்க்க மாயையும் மனசுக்கு சஞ்சலமானவை. இதெல்லாம் பார சுமந்து தவிக்கிறோம். நீ காணப்படுகிறவர்களை நம்பி என்ன பிரயோஜனம்? நரகத்துக்கு தானே போய் சேர போகிறோம். காணாதவைகளை நம்பணும். அடுத்தல அதான் ஏன் பொறுமையோட காத்திருக்கணும்னா, நீ இயேசுவை போல மாறுந்தனையும் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து முழுமையான கிரியை செய்யாது. ஆனால் பரலோராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கு. நீ ஆளுகை வரணும், அவர் சிங்காசனம் விட்டு உனக்குள்ளே உட்காரணும். நீங்கள் பரலோராஜ்யத்தை இந்த பூமியில் வாழணும். வாழ்வதற்காக நீங்கள் உங்களில் உள்ள அசுத்தத்தை நீக்கும்படியாய் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். வாயின் வார்த்தை, பார்க்கிற பார்வைகள், கேட்கிற செவிகள், இதெல்லாம் அல்லையா நிர்ணயிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டு குறிப்பிட்ட இடத்துல நிற்கணும். இல்லைன்னா கடைசி வரையும் நான் பரலோகராஜ்யம் எனக்குள் வரும் வரை நான் உபத்திரத்துக்குள்ள தான் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் காண்கிறது எல்லாம் மாயை. காணாத கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.